Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு லஞ்சுக்கு தக்காளி பட்டாணி சாதம், அது பாஸ்மதி ரைஸில் புலாவ் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டு நான் அலம்பி 2-3 வாட்டி அலம்பிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி சீவில் வச்சு அதை சோக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வைக்கிறது. எக்ஸ்ட்ரா வாட்டர் வடிஞ்சு விட்டுட்டும் இது நம்ம எப்போவுமே புலாவுக்கு பண்ணுற மாதிரி. அப்புறம் வேண்ட அளவு தக்காளியும் வெங்காயமும் எடுத்துக்கிறது. சின்ன வெங்காயம் எடுத்துட்டா ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பெருசு தான் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி 2 ஹைப்ரிட்டும் இந்த கண்ட்ரி டொமேட்டோவும் 2மா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். எனக்கு புளிப்பு கம்மியாக வேணுங்கிறதுனால கம்மியாக தான் தக்காளி எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால் 1க்கு 2ங்கிற மாதிரி வர மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறது. 1, 2, 3, 4 பால் எடுத்து விடுவேன். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு விடலாம். காய்கறி எல்லாம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம டிசைர்டு ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு புலாவ் பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஒன்லி டுவர்ட்ஸ் த எண்ட் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் இட் இஸ் த சேம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயம் எடுத்துட்டு நான் கார்லிக் பவுட்ருவா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோ இல்லை ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் கட் பண்ணியோ எடுத்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நம்ம என்னெல்லாம் மசாலா போடுவோம் இந்த மசாலாலாம் போட்டுட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறது. நான் ரிஃபைண்ட் ஆயிலில் தான் இது வதக்கின்னு இருக்கேன். பிகாஸ் டுவர்ட்ஸ் எண்டு கீ விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சி லீஃப் போடுறது சொன்னாக்கா பிரிஞ்சி லீஃப் போடலாம். மற்றது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு பவுண்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது. அந்த கோல்டன் கலர் வர மாதிரி இதை ஆனியனை கொஞ்சம் வதக்கின்ட்டு எடுத்து வச்சுட்டு விடுறது செப்பரேட்டாக. அப்புறமா அதே ஆயிலில் இஞ்சி பச்சை மிளகாய் ஒன்று நல்லா வதக்கின்ட்டு டொமேட்டோவையும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஹையில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடுறது. உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்தின்ட்டு அப்புறமா காரப்பொடி வேணுமானா சேர்த்திங்கோ. நான் 2 பச்சை மிளகா சேர்த்தின்னு இருக்கேன். அதனால கொஞ்சம் காரம் பார்த்துட்டு தான் அப்புறமா எனது நல்ல காரமான ஒரு பச்சை மிளகாய். அப்புறம் பெருங்காயம் சேர்த்தி, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துறது நல்லது. ஏன்னா நம்ம பட்டாணி போடுறோம் இல்லையா. ஸோ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட வடியட்டும். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆச்சு தண்ணி இல்லைங்கிற மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச ரைஸு சேர்த்தின்ட்டு அப்புறமா அதுக்கு வேண்ட மற்ற மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று கடாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் 1 பாட் குக்கிங் பண்ணுறவான்னா டைரெக்டாக ஆஃப்கோர்ஸ் குக்கர்லேயே பண்ணி விடலாம். ஸோ அட் தி ஸ்டேஜ் இதை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு தேங்காய் பால் விட்டுட்டு அப்புறமா நான் மசாலா சேர்த்துறதுக்கு மறந்தாச்சு. அதனால் இப்போது தேங்காய் பாலை விட்டதுக்கு அப்புறமா இது சேர்த்துறேன். நான் பிரியாணி மசாலா வாங்கி வச்சுட்டுருந்தேன், அது போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தனியா ஜீரா பொடியும் சேர்த்தின்ட்டுருக்கேன். ஓகே, அது என்ன பிராண்டு தெரியலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இந்த பிரியாணி மசாலா. அது கொஞ்சம் வாசனைக்கு போட்டுட்டு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுட்டுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் நமக்கு தெரியும் அந்த வாசனை வருது அதெல்லாம். அப்போ இது ஸ்டீம் வந்ததும் வச்சுட்டு ஒரு விசில் வச்சு சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு விசில் வச்சு எடுத்தது சொன்னாக்கா நம்மளோட டொமேட்டோ பட்டாணி சாதம் இன் புலாவ் ஸ்டைல் ரெடி. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாசனைத்தோ வேறு லெவலில் இருக்குது, டெக்ஸ்சரும் நல்லா வந்திருக்கு. ஸோ இது பண்ணி பாருங்க. அப்போ இதோடதில் என்னது வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொன்னாக்கா டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு கீயில் இதுவரை நம்ம நெய்யே விடலை இல்லையா. அப்போது நல்லா கீ எடுத்துட்டு அதில் இந்த பொடியாக நறுக்கின பொட்டாட்டோஸை வறுத்து எடுத்துக்கிறது. நான் 1 டேபிள் ஸ்பூன் கீ தான் விட்டுருக்கேன், நிறைய கீலாம் விடலை. இதே சஃபிஷியன்ட். நல்லா அது ரோஸ்ட் ஆகிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு. உங்களுக்கு நான் பாதி அமௌண்ட்டில் தான் இது மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பாதி எடுத்து வச்சுட்டு அதில் இந்த டாப்பிங் போடலான்னு சொல்லிவிட்டு கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அது நல்லா கோல்டன் கலர் ஆக தொடங்கிறது நல்லா குக் ஆயாச்சு சொன்னாக்கா உப்பு சேர்த்திட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த நல்ல ஒரு ஹெர்பல் இதுக்கு
மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு, ஃபுல்லாக குக் ஆயாச்சு சொன்னாக்கா ஃபுல்லாக ஹையில் வச்சுட்டு அந்த ஸ்மோக்கி அந்த குக்கிங் பண்ணி எடுக்கிறது. இந்த ஸ்மோக்கி இது வரும் இல்லையா, வாசனை வரும் இல்லையா, அதுக்கு சொல்லிவிட்டு ஃபுல் ஹையில் வச்சுட்டு வதக்கி எடுத்துகிட்டு மேலே டாப்பிங் போட்டு விட்றது. அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கிற ஒரு சேஞ்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். ஸோ அது நம்ம அதை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அது பண்ணியிருக்கேன், உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பண்ணி பாருங்க. தொட்டுக்க கொஞ்சம் பிளாண்டாக ரைத்தா, ஒரு ஸ்பைஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உப்பு போட்டு கியூக்கம்பர் நறுக்கி போட்டிருக்கேன். ஆனியன் போடல, நிறைய ஆனியன் அதில் போட்டாச்சு இல்லையா. ஸோ இது வித்தவுட் ஆனியன், ஜஸ்ட்டு கியூக்கம்பர் ரைத்தா, அதுக்கு ராக் சால்ட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான். நான் பொடி பொடியாக நறுக்கிட்டு இன்றைக்கி லன்ச் இதுதான். நம்ம ரெகுலராக பண்ணுற சமையலே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்மளை அடாப்ட் பண்ணுறப்ப அது பண்ணுற நமக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.